அமாவாசை நிரூபிச்சு மாத்தி பேச மாட்டியா? சத்திரிய மரபை உதிச்சுனாச்சே அரவான் அமாவாசை காட்டி அமாவாசையை எதிர் நிரூபின்னா உன் எதிர்க்கலாம் நிரூபிக்க முடியாது. அமாவாசையை நிரூபிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது. நமது காஞ்சிபுரம் அடுத்த திருப்புக்கு சேத்திரம் தயாபரதி கரை ஒன்று ஓடுகிறது. அந்த தயாபரதி கரையிலே அந்தணர்கள் வேதங்களை ஓதுவார்கள். ஏன் தெரியுமா? இறந்தவர்களுக்கு திதி கொடுக்கும் நாள் அமாவாசை. அமாவாசை அன்று அங்கே தேவர்கள் சூரிய சந்திரன் புறப்பட்டு வருவார்கள். அரவான் களபலி கண்ணன் அமாவாசை புரட்டல் இந்த நாடகத்தை எழுதிய வாத்தியாரு நம்ம செஞ்சி பக்கத்துல சிலையெல்லாம் செய்யக்கூடிய சிற்ப வேலாயுத ஒரு வாத்தியார். அவங்க வாத்தியார் கிட்ட விட வாங்கினு. ஆமா, காஞ்சிபுரத்துல இல்லாத கோயிலே இல்லையா? யமனுக்கு நாங்களாம் கூட பார்த்தது கிடையாது. யமனுக்கும் கோயில் இருக்குது, பிரம்மனுக்கும் கோயில் இருக்குதுன்னு சொல்றாங்க. அதனால நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு செஞ்சில இருந்து வந்தாராம். இந்த காஞ்சிபுரத்தை சுற்றி பார்த்து விட்டு வேலூர் கோட்டை பார்க்கணும் நடந்து போனாராம். அந்த நடந்து போற வழியில திருப்பு கோயில அமாவாசை கோயில் இருக்குது. அமாவாசை கோயில பாமர மக்கள் எல்லாம் சொன்னாங்களாம். எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, என்னடா அமாவாசை கோயில்ன்றாங்களே, கேள்விப்படாத கோயிலா இருக்குது அப்படின்னு. அந்த அமாவாசை கோயில கும்பிட்டு போறான்னு கோயில் உள்ள போனாராம். தயாபந்தி கரை குளிச்சுட்டு உள்ள போனா அந்த கோயில் உள்ள சாமியார் பெருமாள் தான் இருக்கிறாராம். வெளியே வந்து கேட்டாராம் அந்த வாத்தியாரு, எல்லாரும் அமாவாசை கோயில் சொல்றாங்களே, உள்ள எம்பெருமான் ஆண்டவன் கண்ணன் பெருமாள் தான் இருக்கிறாரு, எதுக்கு இப்படின்னு கேட்கும் போது அங்க சொன்னாங்களா, இங்கே அந்தணர்கள் வேதங்களை ஓதினார்கள், வேதங்களை ஓதி கொண்டிருக்கிறார்கள், சூரியனும் சந்திரனும் வந்து காட்சி கொடுத்தார்கள். இங்கதான் அமாவாசையை மார்ச்சினாங்களாம், பிறந்ததுனாங்களாம். அது போல நாம திருப்புக்குழிக்கு போனா அந்த தயாபதி கரையில அந்தணர்களை பார்க்கலாம், பெண்டபத்திரி யாகத்தை பார்க்கலாம், சூரிய சந்திரன் நேரா பார்க்கலாம். நான் சொன்ன நம்ப மாட்டியா? அது போனா போட்டோம், அமாவாசை நீங்க நிரூபிக்கணும். ஆமா, நான் எங்கனா போங்கடா, எனக்கு அமாவாசை ஒன்று எனக்கு அமாவாசை. சரி, புறப்படி திருப்புக்கு சேர்த்து புறப்பட்டு வாங்க. அந்தவர்களே என்ன நோக்கு இப்படிதான் பேச யாருதான் கற்றுக்கிட்டாலும் சுவாமி அவரு யாரு தோட உங்களுக்கு எடுத்து கொடுத்து கற்பூரம் இப்படி சிசுப்பில்லா அதுல தேங்காய் பார்த்து வாங்கி பார்த்துக்க. அவன் தம்பி அம்மா நல்லா இருக்கலாம்னு ஆத்துல அம்மா செத்து போச்சு. அபிஷ்டி யாரும் அந்த இருந்தா